தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இந்த நாளிலையும் கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 15வது அதிகாரம் 7வது வசனம். அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பரலோகத்தில் ஒரு சந்தோஷம் பூமியை நோக்கி தேவன் பார்க்கிறார். தேவதூதர்கள் இந்த பூமியில் உள்ள ஜனங்களெல்லாம் கவனிக்கிறார்கள். அங்கே ஒரு சந்தோஷம் உண்டாகுது. எப்பொழுது என்று சொன்னால், ஒரு பாவி மனம் திரும்பும்போது சந்தோஷம் உண்டாகிறது. 7வது வசனம் வாசிக்கிறோம். அதுபோல் எது போல் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது. காணாமல் போன ஆட்டை தேடி அவன் கண்டுபிடித்து தோளில் தூக்கி போட்டு வரும்பொழுது அவனுக்கு மிகுந்த சந்தோஷம். அதுபோல் ஆண்டவர் சொல்கிறார், எப்படி அந்த மெய்ப்பன் தன்னுடைய ஆடு கிடைத்து விட்டதே என்ற ஒரு சந்தோஷத்தோடு வீடு திரும்புகிறானோ, அதுபோல் நானும் கூட பரலோகம் ஒரு பாவி மனம் திரும்பும்போது சந்தோஷம். பிரியமானவர்களே, நான் மனம் திரும்பி விட்டேன், ரட்சிக்கப்பட்டேன், பரலோகம் சந்தோஷப்பட்டது உண்மை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த மனம் திரும்புதல் அது ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து விட்டோம் என்று அதோட ரட்சிப்பு முடிந்து விட்டதல்ல. ரட்சிப்புன்னு சொல்லும்போது அது ஒவ்வொரு நாளும் நமக்குள் நடந்து கொண்டே இருக்கிற ஒரு கிரியை, ஒரு காரியம். மனம் திரும்ப அவசியம் இல்லை, எனக்கு நான் சரியாக இருக்கிறேன் என்று நாம் சொல்லுவோமானால், நான் நீதியாக நடக்கிறேன், நேர்மையாக இருக்கிறேன், உண்மையாக இருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் நிறைய பேர் இன்றைக்கி அப்படி தங்களை குறித்து உயர்வான ஒரு எண்ணத்தில் நிறுத்தி கொண்டு, நான் தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை தான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் மாம்சத்தில் இருக்கிற இந்த காலங்களில் நாம் அநேக பாவ சோதனைகளை சந்திக்கும் பொழுது தடுமாற முடியும், நாம் விழ முடியும். பல சோதனைகள், சாத்தான் பலவிதமான கண்ணிகளை வைத்திருக்கிறான். அவனோடு போராடி நாம் பாவ காரியத்தை ஜெயிக்க வேண்டியது இருக்கிறது. சிலர் அதில் விழுந்துவிட வாய்ப்பு இருக்கிறது. அப்படி விழும் பொழுது மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப அவசியமில்லாத நீதிமான்கள் யார் என்றால், நான் சரியாக இருக்கிறேன் என்று தன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து, நான் நீதியாக இருக்கிறேன், நான் தேவனுக்காக அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், நான் ஒழுங்காக ஆராதனைக்கு போகிறேன், ஜெபம் பண்ணுறேன், நான் ஒழுங்காக தசமம் காணிக்க கூட கொடுக்குறேன், ஊழியம் கூட செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அசிங்கங்களை கவனிக்காமல் போய்விட்டார்கள் என்று சொன்னால், அசிங்கங்கள் மாம்சத்தில் இருக்கக்கூடிய கண்களின் இச்சையும், கோபமும், பெருமையும், பிறரிடத்தில் புறங்கூறுதலும், ஆணவமும், அகங்காரமும், வன்கண்ணும், பொருளாசையும், பணாசையும் எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னால், என்னை நான் வஞ்சித்து கொள்ளுகிறேன். நான் ஒரு நீதிமான் என்று சொல்லிக்கொண்டு சபையில் இருந்து கொண்டு என்னை நானே வஞ்சித்து கொள்ள முடியும். அதாவது மனம் திரும்ப அவசியமில்லாத நீதிமான்கள், அவர்களுக்கு பேர் என்னது? அந்த வசனம் என்ன இருக்குது? வாசிப்போம். அதுபோல் மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்கள். நான் சரியாக இருக்கிறேன், மனம் திரும்ப அவசியமில்லாத நீதிமான்கள். சரி, அந்த மனம் திரும்ப அவசியமில்லாத நீதிமான்களை ஒரு சிலரை இந்த லூக்கா சுவிசேஷத்தில்
இந்த மனம் திரும்ப அவசியமில்லாத நீதிமான்களை நிறைய லூக்கா வெளிப்படுத்தியிருக்கிறார். அதில் ஒரு சிலரை நாம் பார்க்கலாம். 18வது அதிகாரம் நமக்கு தெரிந்த அநேக நேரங்களை தியானிக்கிற பகுதி தான். 18வது அதிகாரம் 2 பேர் 10வது வசனம் 2 பேர் தேவாலயத்துக்கு ஜெபிக்க போகிறார்கள். ஒருவன் சொல்லுகிறான், நான் பரிசேயன் சொல்லுகிறான், தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். தன்னை நீதிமானாக அவன் நம்பிவிட்டான். நான் ஒரு நீதிமான், நான் மற்றவனைப் போல அல்ல, என் பக்கத்து வீட்டுக்காரனைப் போல அல்ல, என்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளைப் போல அல்ல, நான் வேலை செய்கிற இடத்துல என் பக்கத்தில் இருக்கிற நபர்களைப் போல அல்ல, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் நீதிமான், நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன், நான் சபையில் அப்பம்பிக்கிறேன், நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அவன் அப்படித்தான் தேவாலயத்துக்குள்ளே நிற்கிறான். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமாவும் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபித்து கொண்டான். இப்படித்தான் அநேகர் தங்களுக்குள்ளே, தங்களுடைய மனதிற்குள்ளே நீதிமான், நான் சரியா இருக்கிறேன், தனக்குள்ளே பேசிக்கொள்வார்கள். பிறரை பார்க்கும் பொழுது அற்பமாய் எண்ணுவார்கள். ஆனால் கீழே ஒருவன் இப்படியாய் ஆயக்காரன் ஜெபிக்கிறான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்கிறார். அதாவது ஒரு மனிதன் சொல்கிறான், நான் பாவி, நான் பாத்திரவன் அல்ல, உம்முடைய தேவாலயத்தில் உம்முடைய சபையில் இருப்பது எனக்கு தகுதி அல்ல, தகுதிப்படுத்தி என்னை இந்த ஆலயத்தில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் என்னை கொண்டு வந்திருக்கிறீர், நான் பாவியான மனுஷன். பிரியமானவர்களே, அவன் நீதிமானாக்கப்பட்டவனாய் போகிறான். தன் பாவத்தை உணர்ந்தவன், தன்னுடைய பிழையை உணர்ந்தவன், தன்னுடைய அக்கிரமத்தை உணர்ந்தவன், பாவத்தை மறைக்காமல் அவன் நேர்மையாய் ஒத்துக்கொள்கிறான். ஆனால் அவனிடத்தில் பாவம் இருந்தது, பரிசேயனுடைய இடத்துல. ஆனால் அதை அவன் பாவமாகவே கருதவில்லை. அவனுடைய பெருமை அவனுடைய பாவத்தை மறைத்து விட்டது. நான் சரியாக இருக்கிறேன் என்ற உணர்வு அவனுடைய பாவத்தை, அவன் கண்களை குருடாக்கி விட்டது. எந்த ஒரு மனிதன் நான் சரியாக இருக்கிறேன், சரியாக நடக்கிறேன் என்று உணர்வு இருக்கிறதோ அவர்களுக்குள் பாவம் என்பதை அவர்கள் கண்டுபிடிக்க முடியாது. அவன் தன்னை மெச்சிக்கொள்ளுகிறான், அவன் தன்னை புகழுகிறான். அந்த இடத்துல அவன் மனம் திரும்ப அவசியத்தை மறந்து விட்டான். தான் மனம் திரும்ப வேண்டும் என்ற அவசியத்தை உணராதவனாய் அவன் போய்விட்டான். பிரியமானவர்களே, இந்த பரிசேயர்கள் வேதத்தில் ஆண்டவராக இயேசு எவ்வளவோ அவர்களுக்கு வார்த்தைகளை பேசி பார்த்தார். ஒன்றுமே மசியலை. அவங்ககிட்ட பதில ஒன்றை எதிர்பார்க்கவே முடியலை. பரிசேயர்களுக்கு ஆண்டவர் கடிந்து கூட பேசி பார்த்து விட்டார், கடினமாய் பேசி பார்த்தார். எவ்வளவுதான் அந்த கல்லில் நார் உரிச்சது மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல, கல்லில் யாருமே என்ன செய்ய முடியாது, நார் உருக்கவே முடியாது. அது மாதிரி போட்டு ஒன்றும் நடக்கலை. அந்த வினோதமாய் பாம்பாட்டிகள் ஊதினாலும் செவிட்டு விரியனை போல என்ன செஞ்சு விட்டார்கள், அந்த பரிசேயர்கள் இருந்து விட்டார்கள். இந்த பரிசேயர்கள் ஒரு காரியத்தை கூட நம்ம பார்ப்போம். லூக்கா 7வது அதிகாரம் 29. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்திருக்கிறார்கள். யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். இந்த பரிசேயர்களுக்கு ஞானஸ்நானத்தை குறித்து பேசும் பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நான் சரியாக இருக்கிறோம், நாங்கள் கற்பனைகளை கைக்கொள்கிறோம், நாங்கள் நீதிமான்கள், நாங்கள் தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய ஆலோசனைகளை யாரெல்லாம் தள்ளுகிறார்களோ அவர்கள் பரிசை ஆவியாக இருக்கிறார்கள். அவர்கள் மனம் திரும்ப அவசியமில்லாத நீதிமான். இன்னைக்கு பாருங்கள், சபையில் நிறைய பேர் ஆலோசனை கேட்குறதும் இல்லை, ஆலோசனை சொன்னாலும் ஏற்றுக்கொள்வதும் இல்லை.
தாங்களாகவே போய் சில காரியங்களில் சிக்கிக்கிட்டு சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் சபையில் அநேக பேர் தங்களுக்கு சுயமாய் சிந்தித்து தங்களுடைய விருப்பத்தை தங்களுடைய மனசு மாம்சம் விரும்புகிறபடி போய் சிக்கிக்கொள்கிறார்கள், மாட்டிக்கொள்கிறார்கள். ஆலோசனையை தள்ளி விடுகிறவன், அநேகருடைய ஆலோசனை இருக்கிற இடத்துல காரியம் என்ன ஆகுமா? சித்தி பெறும், காரியம் நடக்கும். ஆலோசனை ரொம்ப அவசியம். அப்படித்தான் ஆண்டவர் சொல்கிறார் ஞானஸ்நானத்தை குறித்து. இன்னைக்கு பாருங்கள், நமக்கு சபைக்கு வர்றோம் போகிறோம், சபைக்கு வர்றோம் போகிறோம், சிலர் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கணும் அர்ப்பணிக்குங்கிற உணர்வே இல்லை. காரணம், நான் சரியாக இருக்கிறேன், வந்தேன், ஜெபம் பண்ணி போகிறோம் வாரோம், ஞானஸ்நானமாக எடுத்துக்கிறோம், பார்ப்போம். நான் ஒரு பாவி, பாவ உணர்வோடு கூட தேவ சமூகத்தை தேடி கதறி மார்பில் அடித்து கொண்டு அழுதான் அவன். ஆயக்காரன் மார்பில் அடிக்கிறாங்க. எந்த ஒரு மனிதனாவது மார்பில் அடித்து பாவின்னு அழுது கதறுவானா? அதுதான் உண்மையான மனம் திரும்புதல். அவன் தான் நீதிமான். தன்னுடைய பாவத்தை குறித்து ஒரு அடி அடித்துக் கொள்கிறான். சீ, நான் இப்படி வாழ்ந்து விட்டேனே, அடிக்கிறான். நான் பாவி, நான் நல்லவன் இல்லை, நான் கெட்டு போனவன், நான் மோசமானவன், அக்கிரமக்காரன், அநியாயக்காரன், ஐயோ சாமி என்னை மன்னியும் மன்னியும் கதறான். நான் பாவி. மனம் திரும்புதல் இருதயம் உடையணுங்க. புதிதாய் மனம் திரும்பாதவர்களுக்கு சொல்கிறேன், இருதயத்தில் உடைந்து ஆவியில் உடைந்து கதறி அழுகாத பட்சத்தில் அங்கே மறுபிறப்பு இல்லை. என் பையன் பிறந்த டயத்தில் என்னோடு வேலை பார்த்தார் ஒரு மனுஷன் மில்லில். அவருக்கும் ஒரு பையன் பிறந்தான். 2 பேருக்கும் ஒரே டைம். நான் 15 நாள் லீவ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தேன், அவரும் 15 நாள் லீவ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போனார். அதாவது பிள்ளையை பார்த்துக்கிறதுக்காக அவரும் லீவ் எடுத்தார். 2 பேரும் குழந்தை பிறந்து வீட்டுக்கு வரும்போது, வேலைக்கு வரும்போது பேசிக்கொண்டோம், உங்களுக்கு என்ன பிள்ளை அப்படின்னு. எனக்கு பையன். உங்களுக்கு என்ன பிள்ளை? எனக்கும் பையன்தான். சொல்லிவிட்டு அப்படியே சோகமாக இருந்தார். என்ன அப்படின்னு. பையன்தான், ஆனால் பையன் குழந்தைய இன்குபேட்டரில் என்ன செஞ்சுருக்காங்க, வச்சுருக்குறாங்க. காரணம் என்னென்னா, ப்ளூ கலராக இருக்குது, அந்த குழந்தைக்கு ப்ளூ கலராக இருக்குது. அது கொஞ்ச நாள் வச்சு தான் கொடுப்பாங்களாம், அப்போ தான் சரியாகுமா அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு சோகமாக இருந்தார். பிறக்கும்போது அழுதானா அப்படின்னு கேட்டேன். அழுகலை. பிறக்கும்போது அழுகலை. எனக்கு தேவன் ஒரு காரியத்தை பேசினார். இது மனம் திரும்புதலுக்கு ஒரு நல்ல மாதிரி. ஒருவன் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், மனம் திரும்பியிருக்கிறேன் என்று சொன்னால் அவன் தன் பாவத்தை குறித்து என்ன செய்ய வேண்டியது? மனம் திரும்பும்போது அழுக வேண்டியது இருக்குது. அவன் தன் பாவத்துக்காக கதற வேண்டியது இருக்குது. அவன் அழுது தன் பாவத்தை குறித்து தேவ சமூகத்தில் கதறி அழுது தன்னை ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் அவன் மறுபடி பிறந்தான் என்று சொல்வதற்கு அது அடையாளம் அல்ல. அது அழுதாதான் அது அடையாளம். அவன் அழுது ஒப்பு கொடுக்கும்போது தான் அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். இன்றைக்கி நிறைய பேர் பாவி, நான் பாவி, சும்மா பேச்சில் நான் பாவி, ஆண்டவர் என்னை மன்னிச்சிருங்க. தன் பிழையை உணர்ந்து மனங்கசந்து அறிக்கை செய்து ஞானஸ்நானம் எடுக்க துடிக்கிறாங்க. ஆனால் பாவத்தை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்குறதுக்கு துடிப்பு இல்லை, அதில் துடிப்பு இல்லை, அதில் விருப்பம் இல்லை. பிரியமானவர்களே, இந்த ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் பரிசேயர்கள். ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லும்போது இன்றைக்கி நிறைய பேர் சாதாரணமாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிடுகிறவர்களாக இருக்கிறார்கள். அவனுடைய அன்பை, ஆண்டோடைய புத்திமதிகளை, சகோதரர்கள் நமக்கு மூத்த சகோதர சகோதரிகள் யாராவது நமக்கு ஆலோசனை சொல்லும்போது, புத்தி சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். வாலிப பிள்ளைகளுக்கு நடத்துகிறவர்கள், பொறுப்பாக இருக்கிறவர்கள், அவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனையை தள்ளிவிடுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஒழுங்காக சபைக்கு வாங்க, ஒழுங்காக ஜெபம் பண்ணுங்க, ஒழுங்காக பைபிள் படிங்க, நல்ல சகோதரர்களோட ஐக்கியத்தை வளர்த்து கொள்ளுங்கள், நீங்கள் மோசம் போகாதீர்கள், கெட்டு போகாதீர்கள். எவ்வளவோ பேர் தாங்கக்கூடிய சகோதர சகோதரிகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறாருங்க. ஆனால் அநேகர் அதை அசட்டை பண்ணுகிறவர்களாக இருக்கிறார். அசட்டை. காரணம் என்னென்னா, அங்கே வசனம் தெளிவாக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள்.
தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை அவர்கள் தங்களுக்கு கேட்டை வருவித்துக் கொள்கிறார்கள். ஏன் இயேசுவினிடத்தில் வர மனதில்லாமல் இருக்கிறார்கள்? ஏன் மனம் திரும்ப அவர்களுக்கு விருப்பமில்லை? அவர்கள் இருளை விரும்புவதே அவர்களுக்கு விருப்பமாக இருக்குது. பாவத்தின் வஞ்சனை, பாவத்தின் கொஞ்ச நேர இன்பம், இந்த உலக ஆசை இச்சைகளை அவர்கள் அதில் இருக்கக்கூடிய இன்பத்தை மேன்மையாக எண்ணிக்கொண்டு இருளை விரும்புகிறார்கள். ஒளியினிடத்தில் வருவதற்கு அவர்களுக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. இருளை விரும்புவதே ஆக்கினைக்கு காரணம். ஏன் கெட்டு போகிறதுக்கு, அழிந்து போவதற்கு காரணம் அவர்கள் இருளை விரும்புகிறார்கள். பாவம் என்பதை பாவமாக பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. ஒரு விஷப்பாட்டில் இருக்குன்னா அது விஷம்தான். அந்த லேபிளில் விஷம்னு இருக்குது. லேபிளை பிச்சுட்டு நான் தேன்னு எழுதி வச்சா ஏற்றுக்குருவீங்களா? தேன் பிக்கும்போது பார்க்குறீங்க, பிச்சுட்டு நான் தேன்னு அதுக்கு ஒரு பேர் வச்சேன்னா நம்புவோமா? ஏய் கொலகாரப்பாவி, அதுப்பா விஷமையா, நீ என்ன லேபிளை பிச்சு போட்டு தேன்னு மாத்திர கொல்ல பார்க்குறிய எல்லாரையும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சண்டைக்கு வந்துடுவீங்க. பாவத்தை விஷத்தை விட மோசமானது. பாவம் என்பது விஷத்தை விட மோசமானது. அதுக்கு வேறொரு பேர் வைக்காதீர்கள். கொஞ்ச நாளைக்கு இது இன்பமாக இருக்குது, கொஞ்ச நாளைக்கு சில தவறுகளை செய்துவிட்டு அவன் தான் காரணம், இவன் தான் காரணம் பேர் வைக்கக்கூடாது. அடுத்தவர்கள் மேலே விரல் நீட்டுவது, அடுத்தவர் மேலே குற்றஞ்சாட்டுவது, நான் சரியாக இருக்கிறேன், நான் நீதியாக இருக்கிறேன். மனம் திரும்ப அவசியத்தை உணராதவர்கள் அப்படியாய் நினைப்பார்கள். பிரியமானவர்களே, நல்ல ஆலோசனை தேவன் தருகிறார், நல்ல வார்த்தைகளை சபையில் தருகிறார். நீ கெட்டு போகாத, நீ மோசம் போகாத எச்சரிக்கிறார், புத்தி சொல்லுகிறார். நமக்கு கடிந்து போதிக்கக்கூடிய நல்ல சகோதரர்களை தேவன் எழுப்பியிருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆனால் அசட்டை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். கெட்டு போகும்படி, தாங்களே கெட்டு போகும் கேடு வருவிக்கும்படி அதை தேவனுடைய ஆலோசனை தள்ளிவிடக்கூடிய பரிசை ஆவியுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். மனம் திரும்புவோம், மனம் திரும்பவும் பிரியமானவர்களே. மனம் திரும்பும் போது பரலோகம் சந்தோஷப்படுது. ஆமேன். மனம் திரும்பிட்டோம் சொன்னா பரலோகம் சந்தோஷப்படுது, தேவன் சந்தோஷப்படுகிறார், தேவன் பிரியமா இருக்கிறார். நம்ம கிடைக்கிற வாய்ப்புகளை, தருணங்களை தழுவி விடுகிறோம். நமக்கு கிடைக்கிற இந்த காலம் இரட்சணிய காலம். இந்த நாளை நாம் அசட்டையா எண்ணிவிட வேண்டாம். எவ்வளவு காலம் இந்த பூமியில் இருக்க போகிறோம்? இன்று மரித்தால் நான் எங்கே போவேன்? பாவத்தோடு வாழ்ந்து கொண்டு சபையில் மனம் திரும்பாத நீதிமான்களாக இருக்க வேணாம் பிரியமானவர்களே. மனம் திரும்பின நீதிமான்களாய் வாழ்வோம். கணவன் மனைவி இடத்தில் உள்ள குறைகளை சரி செய்வோம். மனைவி இடத்தில் வரும்போதே கோபம், எரிச்சல், சர்ச்சுக்கு வரும்போதே சண்டை போட்டு கொண்டு வருகிறவர்கள். பிரியமானவர்களே, நம்மிடத்தில் அந்த காரியங்களை சரி பண்ணணும். நான் கோவப்பட்டேன், நிறைய குடும்பங்களில் சமாதானம் இல்லை. காரணம் என்ன? நான் சரியாக இருக்கிறேன் அப்படின்னு ரெண்டு பேருமே நினைக்கிறது தான் காரணம். யாராவது ஒருத்தர் தாழ்மையாக இருந்தாங்கன்னா சாரி மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அதை சரி பண்ணிடலாம். மனம் திரும்பிட்டா முடிஞ்சிச்சுங்க. மனம் திரும்பிட்டா முடிஞ்சு. என் மேலே தவறு இருக்குது, நான் கொஞ்சம் கூட குறைய பேசிட்டேன், நான் இந்த இடத்துல சத்தத்தை உயர்த்திட்டேன், இந்த இடத்துல நான் கூட்டி குறைச்சி பேசிட்டேன், மாற்றி பேசிட்டேன், என் இடத்துல பிழை இருக்குது, என்னை மன்னிச்சிருங்க. நீங்கள் இப்படி பேசுனதுனால தான் நான் இப்படி பேசினேன். அது என்ன தெரியுமா? அதே மனம் திரும்ப அவசியம் இல்லாத நீதிமான். நான் நீதியாக இருக்கேங்க, நீங்கள் தான் இப்படி காரணம், உங்களால் தான் இது நடந்தது. விரல் நீட்டுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம். தேவன் நம்மகிட்ட பேசுவார், ஆலோசனை கொடுப்பார். இல்லை, இந்த இடத்துல உன்னை தாழ்த்திரு, ஆவியான நம்மோடு இடைபடுவார், நீ மன்னிப்பு கேட்டுப்பா, விட்டு. ஆலோசனைகளை தள்ளி விடுகிறோம், நல்ல வாய்ப்புகளை தள்ளி விடுகிறோம். காரணம் கெட்டு போகிறதுக்கு. அமெரிக்காவில் மெர்லின் மென்ரோ அப்படிங்கிற ஒரு நடிகை, அந்த அம்மா அந்த நாட்களில், அதாவது நான் சொல்கிறது ஒரு 100 வருடத்துக்கு முன்னாடி, அந்த நாட்களில் வந்து அவங்களுக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள், உலகம் பூரா ரசிகர்கள், உலகமே கொடி கட்டி பறக்கக்கூடிய பேரும் புகழுமாய் வாழ்ந்த ஒரு நபர். அவர்களுக்கு ரசிகர்கள் கூட்டம் பெரிய கூட்டம். ஒரு முறை இந்தியாவில் இருந்து ஒரு மிஷினரி என்ன செஞ்சுருக்காருன்னா அமெரிக்காவுக்கு போயிருக்காரு. அப்பொழுது
அந்த அம்மாவை பார்த்து எப்படியாவது சுவிசேஷம் சொல்லணும்னு சொல்லி வைராக்கியமாக உள்ளே போகிறார். போய் ஒரு நேரத்தை கேட்டு வாங்கி உள்ளே போகும்போது அந்த அம்மா இந்தியாவில் இருந்து ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொன்ன உடனே, ஓ எனக்கு இந்தியாவிலையும் ரசிகர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு வரும்போது, சந்தோஷமாக உள்ளே வர சொல்லுங்க அப்படின்னா. ஆனால் அங்கேருந்து போனது ஒரு தேவ மனுஷன். அவர் போய் சொல்லியிருக்கிறார், நீங்கள் மனம் திரும்பணும், நல்ல வாய்ப்பை தள்ளி விடாதீங்க, உங்கள் பாவத்தை அறிக்கை செய்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. இப்பொழுது இருக்கிற பேரும் புகழையும் சந்தோஷத்தையும் விட இயேசு உங்களுக்கு மேன்மையான சந்தோஷத்தை தர வல்லவராக இருக்கிறார், நீங்கள் மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லும்போது ஏளனமாய் சிரித்து அவரை இந்த ஆளை வெளியே தள்ளப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை அவமானமாய் பேசி வெளியே தள்ளிவிட்டார்கள். அவர் வந்து விட்டார். அவர் போய் ஒரு இடத்துல தங்கி இருந்துட்டு காலையில் ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்து பார்க்கும் பொழுது அந்த நடிகை ஹெட்லைனில் அந்த நடிகையானவங்க தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று அந்த நியூஸில் பார்க்குறார். நல்ல தருணத்தை தேவன், ஒரு வாய்ப்பை, மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பை அந்த நபரை, அந்த தேவ மனுஷனை தேவன் அனுப்பியிருக்கிறார். போய் அவர் ஆலோசனைகளை சொல்லு, ஏற்றுக்கொள்ளட்டும், கடைசி நேரம். ஆனால் அதை தள்ளிவிட்டாள் அந்த மகள், தனக்கு கேடு உண்டாகும்படி தவணை கொடுக்கிறார். ஒரு வாய்ப்பு, கடைசி வாய்ப்புங்க. அந்த கல்வன் 2 பேர் சிலுவையில் தொங்கும் பொழுது ஒருவன் நாம் செய்த தவறுக்கு தண்டனை அனுபவிக்கிறோம் சொன்னான். ஒருத்தன் சொன்னான், இவர் தேவனுடைய குமாரன் சொன்னால் இவர் அவரையும் ரசிக்கட்டும், என்னையும் நம்மையும் ரசிக்கட்டும் சொல்லி ஏளனமாய் பார்த்தான். கடைசி வாய்ப்புங்க அதெல்லாம். அவன் பிடிச்சிக்கிட்டான். இன்னொரு திருடன், இன்னொரு கல்வன், அவன் அதை விளங்கிக்கிட்டான். இது ஒரு கடைசி நேரம். தன் பாவத்தை அறிக்கை செய்து அவன் நீதிமானாய் மாறிவிட்டான். ஆனால் இன்னொரு கல்வன் மனம் திரும்ப அவசியமில்லாத ஒரு நீதிமானாய், நான் சரியாக இருக்கிறேன், நான் செஞ்சது தவறுன்னு அவன் உணராதவன், தன்னுடைய பிழையை உணராதவன். பிரியமானவர்கள், வாய்ப்பு நிறைய நேரங்கள் நமக்கு தருணங்களை தேவன் தந்து கொண்டே இருக்கிறார். மனம் திரும்பு, உன்னை ஒப்புக்கொடு, ஞானஸ்நானம் எடுக்கணும், அல்லது நீ உன்னை ஒப்புக்கொடு, உன் குடும்பத்தில் சமாதானம் வேணும், நீ மனம் திரும்பு, உன் பிள்ளைகளை நல்வழிப்படுத்து, அவர்களை தெய்வ பயத்தில் நடக்கணும், போதிக்கணும், புத்தி சொல்லணும். தேவன் நமக்கு நிறைய நம்மோடு பேசுகிறார். நம்ம பிள்ளைகள் தவறு செய்யும்போது நமக்கு பெருசாக தெரியாது. ஆனால் அடுத்தவர்கள் பிள்ளைகள் தவறு செய்தோம்னா 4 பேர்கிட்ட சொல்லிட்டு தெரிவோம். காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் நீதிமான்கள், நாங்கள் சரியாக இருக்கிறோம், மனம் திரும்ப அவசியம் எனக்கு தேவையில்லை. பிரியமானவர்களே, நம்ம கண்ணில் உள்ள உத்திரத்தை தான் பெருசாக பார்க்க சொல்கிறாரு. உன் கண்ணில் தான் உத்திரம் இருக்குது, பிறருடைய கண்ணில் துரும்பு தான். ஆக தவணை, நான் என்ன சொல்கிறேன்னா, அநேக வாய்ப்புகளை தேவன் நமக்கு தருகிறார் மனம் திரும்புவதற்கு. நல்ல புத்திமதி, ஆலோசனை, வார்த்தைகள். காலையில் 1/4 மணி நேரம் செய்தி எத்தனை பேர் கேட்குறோம்னு தெரியல. இப்போ எல்லோரும் கை தூக்குங்கன்னு சொன்னாக்கா சங்கடமாக இருக்குது, ஐயோ நம்ம கேட்கலையேன்னு. ஆனால் தேவன் இருதயத்தை பார்க்குறார். அந்த வார்த்தைகளை கேட்டு நாம் அதில் வாழணுமே, தேவனுடைய வழியில் நடக்கணுமே. எத்தனையோ காரியங்களை நான் இன்னும் அறிய வேண்டியது இருக்குது. நான் எத்தனையோ காரியத்தில் மனம் திரும்ப வேண்டியது இருக்குது. வேதத்தை வாசிக்கிறதுலையும் ஜெபிக்கிறதுலையும் ஒரு ஆர்வத்தை, சபைக்கு வந்து போகிறது நல்லதுங்க. ஆனால் தேவனோடு நடக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பி கொண்டே இருக்கணும். சின்ன சின்ன காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம நியாயம் தீர்த்து, பண விஷயத்தில் வாங்கல் கொடுக்கல, நாம் ரோட்டில் போகும்போது வரும்போது எத்தனையோ நேரங்களில் நமக்கு இடரலாய் மனிதர்கள் குறுக்கு மறுக்காய் வரும்போது நமக்கு எரிச்சல், கோபம், வண்டி ஓட்டும் போதெல்லாம் அந்த சூழ்நிலையில் நம்மை கழுவிக்கொள்ளுகிறவர்களாய், ஆண்டவரே இந்த மனுஷன் மேலே நான் எரிச்சல் அடைகிறேன், வண்டி மேகமாய் ஓட்ட வந்த அவன்கிட்ட நான் வார்த்தையை கொஞ்சம் பேசிட்டேன், என்னை இடிக்க வந்தவன்கிட்ட நான் 2 வார்த்தையை பேசிட்டேன், என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை ஒவ்வொரு நாளும் அது கழுவிக்கொள்கிறது. தேவன் நம் ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பி தேவ சமூகத்தில் வரும்போது அவர் சந்தோஷப்படுகிறார். அவர் தொடர்ந்து நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். பாருங்க, நான் சொன்னேன் அந்த நடிகை இறந்து விட்ட காரியத்தில்
வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது. அந்த நடிகைக்காகவே எழுதப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்குது. 2வது வசனம் 21. அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன், தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்களை தங்களுடைய கிரிகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி. அதாவது எத்தனையோ வாய்ப்புகள் அந்த பெண்ணுக்கு. மனம் திரும்பு. இன்றைக்கும் தேவன் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நீ மனம் திரும்பு, உனக்கு தவணை தருகிறேன், உனக்கு தவணை நாட்கள் கொடுத்திருக்கிறேன். இந்த நாள் உனக்கு நீ இரட்சணிய நாள், நீ மனம் திரும்ப வேண்டியது அவசியமான நாள். உன்னை ஒப்புக்கொடு. இன்னும் நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கலாம். மனம் திரும்ப அவசியமில்லாத நபர்கள் வேதத்தில் இருக்குது. அதாவது அந்த லூக்கா 15வது அதிகாரத்திலே பாருங்களேன். மூத்த மகன் இளைய மகன் 2 பேர் இருக்கிறாங்க. இளையவன் தன்னுடைய பிழையை உணர்ந்து மனம் திரும்பி வருகிறான். ஆனால் மூத்த மகனோ 28, இளைய மகன் வந்துவிட்டான் என்று கேள்விப்பட்டு அவன் கோபம் கொள்ளுகிறான். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனை வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாக இருக்கும்படி நீர் ஒரு காலம் ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னுடைய தானே இருக்கிற, எனக்குள்ளதெல்லாம் உன்னுடைய தானப்பா அப்படின்றார். ஆனால் அவன் தன்னுடைய நீதியை கெட்டியாய் பிடித்து கொள்கிறான். அவன் நான் நீதிமான், நான் எனக்கு உள்ளதை எப்படி அவனுக்கு உள்ளதை கொடுத்து அனுப்பி விட்டாச்சு. இப்போ திரும்பி வந்தால் இருக்கிறத இன்னொரு பங்கில் போடணும், பிரிச்சில் கொடுக்கணும். அவனுக்கு பணம் முக்கியமாக இருக்குது. நீதியைத்தான் பேசுகிறான். மனம் திரும்ப அவசியம் இல்லாத நீதிமான். அவனுக்கு என்னென்னா, நான் கரெக்டாக இருக்கிறேன், நான் சொத்தை பிரிச்சுட்டு போகலை, நான் வீட்டில் தான் இருந்தேன், ஆனால் எனக்கு இப்போ அநீதி நடக்குது. அப்படி தன்னை குறித்து உயர்வாய் மேன்மையாய். பிரியமானவர்கள், இன்றைக்கி நிறைய இடங்களில் குடும்பங்களில் சகோதர சகோதரிகள் இடத்துல கூட அப்படித்தான். விட்டு கொடுக்கறது இல்லை. சரி, அவர்களுக்கு தேவன் அப்படி ஒரு காரியத்தை செய்திருக்கிறார், அனுமதித்திருக்கிறார். எனக்கு தேவன் இப்படி அனுமதித்திருக்கிறார். சரி, அவங்க என்னை கூட குறைய பேசியிருக்கிறான், பரவாயில்ல, நான் மன்னிக்கட்டும். எனக்கு நஷ்டம் இருக்குது, பரவாயில்ல, நான் சகித்து கொள்ளட்டும். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அடையாளங்க அது, நீதிமான்களுக்கு அடையாளம். மனம் திரும்ப அவசியமில்லாதவர்கள் நீதியாய் வாக்குவாதம் பண்ணுவார்கள், நீதிக்காக போராடுவார்கள், வாக்குவாதம் பண்ணுவார்கள், விட்டு கொடுக்க மாட்டார்கள், சகிக்க மாட்டார்கள். மனம் திரும்ப அவசியமில்லாத நீதிமான்கள். ஆனால் மனம் திரும்பினவர்கள் ஆண்டவர் இயேசு அந்த நமக்கு அடையாளம். அவர் சிலுவையில் தொங்கும்போது கூட கடைசி வரைக்கும் எல்லோரையும் மன்னித்தார். நம்ம கேட்ட அன்றைக்கி கூட சண்டே கிளாஸ் பிள்ளைகள், கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல, எவ்வளோ அருமையான வார்த்தை. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. மழலை பிள்ளைகள் அருமையான அந்த வார்த்தைகளை சொல்லி பேசும்போது நாம் உணர்வடையணும். ஏதோ பிள்ளைகள் சொல்லிவிட்டு போகிறார்கள் என்று அல்ல, நாம் மன்னிக்கும்படி தருணம் கொடுக்கிறார், மன்னிக்கும்படி தேவன் பேசுகிறார், பிறரை மன்னிக்கும்படி தேவன் நம்மோடு இடைபடுகிறார். அவர்கள் பேசுவது மழலையாக இருக்கலாம். நான் அவர்கள் பேசுகிற வார்த்தையெல்லாம் நான் இப்படித்தான் பார்ப்பேன். அது ஒரு வேளை ஆண்டவர் எபிரேயர் பாசையாக இருக்கலாம்னு திக்கி திக்கி பேசுகிறார்கள். அது ஒரு எபிரேய பாசையை போல் நான் சந்தோஷமாக எடுத்துக்கொள்வேன். புரியாமல் பேசுகிறார்கள், பரவாயில்ல, அது நன்றி. பிரியமானவர்களே, பிள்ளைகளுடைய இருதயத்தில் அந்த வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது நாம் உற்சாகம் அடையணும். பாலவர்கள் வாயில் துதி இருக்கும். ஆமேன். ஆக பிரியமானவர்களே, மனம் திரும்ப அவசியமில்லாத நீதிமான்கள். பாருங்கள், இன்னொரு காரியம் லூக்கா 19 நம்ம நினைக்கிறோம் மனம் திரும்ப அவசியமில்லாதவர்களை பார்த்தோம். இங்கே ஒரு மனிதன் மனம் திரும்ப அவசியத்தை உணர்ந்தான். நிறைய பேர் இருக்காங்க லூக்காவில். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டர்லேயும் மனம் திரும்ப அவசியமில்லாதவர்கள் இருக்கிறார்கள்.
19வது அதிகாரத்தில் நமக்கு தெரியும் சகையு. அவன் ஐஸ்வர்யவனாக இருந்தான், பணக்காரன். ஆனால் தன்னுடைய அவசியத்தை அவன் உணர்ந்தான். தான் ஒரு பாவி என்பதை ஜனங்கள் அறிக்கை செய்தார்கள். இவன் ஒரு பாவியான மனிதன் அப்படின்னு சொல்லும்போது அதை தலைவணங்கி ஏற்றுக்கொண்டான். எஸ், நான் பாவியான மனிதன், நான் மோசக்காரன், நான் அநியாயக்காரன். 19 வாசிக்கிறோம். அவர் எரிக்கோவில் பிரவேசித்து அதன் வழியே நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமாய் இருந்த சகையு எண்ணப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரே என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியின் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டு எத்து மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோടെ அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகை நின்று அங்கேதான் அவன் மனம் திரும்பினான். இவன் பாவியான மனிதன் என்று அவர்கள் எல்லோரும் முத்திரை குத்தும் பொழுது அந்த சத்தத்தை அவன் கேட்டு அவர்கள் முறுமுறுக்கிறதை பார்த்து அவன் மனம் திரும்பினான், மனம் உடைந்தான், நின்றான். அவனை அசைத்து விட்டது. தன்னுடைய பிழையை உணர்ந்தான். நான் பாவிதானே, நான் அநியாயக்காரனாச்சே. எத்தனை பேர் அப்படியே மலமலன்னு அவன் கண்களுக்கு முன்னாடி வருது. ஓ, எத்தனை பேர்ட்ட அநியாயக்காரன், நான் ஒரு அநியாயக்காரன், நான் நல்லவன் அல்ல. மனம் திரும்ப அவசியமாயிருந்த நீதிமான் சகையு தன் அவசியத்தை உணர்ந்தான், தன் நிலையை உணர்ந்தான், தன் பாவத்தை உணர்ந்தான். அவன் மார்பில் அடிக்கல, ஆனால் ஆவியில் துடிக்கிறான். ஆவியில் அங்கே அடிக்குது, மனசாட்சி துடிக்குது, மனசாட்சியில் துடிக்குது. ஐயோ சாமி, நான் பாவிதான். அவன் சொல்கிறான் பாருங்க, சகை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆசைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாக வாங்கினதுண்டானால் நான் அத்தனையாக திரும்ப வீட்டில் போய் எல்லாம் கணக்கு பண்ணி செட்டில் பண்ணிடுறேன் சாமி. அவர்கள் பாவியான மனிதன் என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் கூட அந்த பங்கு அதில் இருந்திருக்கலாம், பிரித்து கொடுப்பதற்கு. அந்த கூட்டத்தில் உள்ளவர்களுக்கும் கூட இருந்திருக்கலாம். நான் திரும்ப செலுத்தி விடுகிறேன். அவன் மனம் திரும்பினான். பிரியமானவர்களே, மனம் திரும்ப அவசியத்தை அவன் உணர்ந்திருந்தான், தன் நிலையை உணர்ந்திருந்தான். தன்னுடைய பிழையை அவன் மறைக்கவில்லை, நேர்மையாக இருந்தான். நேர்மை ரொம்ப முக்கியமானது பிரியமானவர்களே, நேர்மை முக்கியம். சமீபத்தில் நம்ம மார்ட்டின் பேர் பையன், எனக்கு அது மறக்கவே முடியல. அந்த மாடியில் அப்படி ஏறி போயிட்டு இருக்கும்போது கை கொடுத்தேன். இன்றைக்கி வசனம் பரவாயில்ல, நல்லா சொன்னேன், திக்கி சொன்னாப்புல அன்றைக்கினா. ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு என்கரேஜ் பண்ணுவோமேனு நல்லா வசனம் சொன்னேன். கங்க்ராச்சுலேஷன், தேங்க்யூ அப்படின்னு சொல்லி கையை கொடுத்தேன். அதை அவன் கையை அப்படியே இப்போ கொடுத்துட்டு அவன் சொல்லுவான், நானே தப்பாக சொல்கிறேன் அப்படின்னு. எவ்வளோ அந்த மனசாட்சியில் சுத்தம், நேர்மை. நானே என்னை ஏங்க புகழ்றிய, என்னை ஏன் புகழ்றிய, நான் சரியாக சொன்னேன், நானே தப்பாக சொன்னேன் அப்படின்னா. எவ்வளவு குழந்தை. ஏசாண்டவர் சொன்னார், இப்படிப்பட்ட குழந்தைகளை போல உள்ளவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். எப்படி தங்களை தாழ்த்துகிறவர்கள், நேர்மையாக ஒத்துக்கொள்கிறவர்கள். எவ்வளவு அருமை அது. ஆண்டவருடைய இருதயம் அப்படியே சந்தோஷப்பட்டது அந்த குழந்தைகளை பார்த்து. என்னுடைய ஆவியம் அப்படித்தான் உற்சாகமானது. அது எனக்கு அப்படியே அடிக்கடி சில நேரங்கள் ஏதாவது ஒரு காரியங்கள் இது பண்ணும்போது அந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. இந்த அவன் எவ்வளோ மனசாட்சியில் சுத்தமாக வச்சுருக்கிறானே அந்த தம்பி. பிரியமானவர்களே, மனம் திரும்ப அவசியத்தை நாம் உணர வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. என்னிட எந்த பாவமும் இல்லை, என்னிட ஒன்றும் இல்லை என்று சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. பாவத்துக்கு வேறு வைக்க வேண்டாம். விஷம்னா விஷம்தான். நம்ம கொடுக்குற ஆலோசனை புத்திமதியில் தள்ளிவிட வேண்டாம், அதை எடுத்துக்கொள்வோம், தேவையை உணர்வோம். நம்முடைய பாவங்களுக்காக பாவத்துக்காக துக்கப்படுவோம். சபையில் நம்ம ஜெபிக்கும் போது அழுகிறோம், நன்றி சொல்லி துதிக்கிறோம், கண்ணீர் விடுறோம், நல்லது. ஆனால் பாவத்துக்காக நெத்திக்காத கதறுகிறோமா, அழுகிறோமா? ஒருத்தர் கோபமாக பேசிட்டு அதை குறித்து கொஞ்ச நேரம் யோசித்து என்னுடைய ஆவியில் ஒரு நொறுங்குதல் இருக்கா, நான் இந்த இடத்துல அப்படி கோவப்பட்டுருக்கக்கூடாது ஆண்டவரே, நான் கோவப்பட்டேன், எரிச்சல் பட்டேன், அவங்கள குறித்து கொஞ்சம் முறுமுறுத்துட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிங்க. ஒரு கண்ணீர் வருதா? கண்ணீர் இல்லையா?
என்றைக்கு நாம் கண்ணீர் விட்டோம்? யோசித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. மனம் திரும்ப அவசியத்தை உணர்ந்து நாம் மனம் திரும்பணும். மனம் திரும்ப அவசியம் இல்லாத நீதிமான்கள் நிறைய பேர் இருக்காங்க. எடுத்தால் அது நிறைய லூக்காவில் நிறைய பேர் இருக்காங்க. மத்தேயுவில் கூட ஒரு சம்பவம் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். ஒருத்தன் 10,000 தாலந்து கடன் வாங்கியிருப்பான். அவன் போய் எஜமான்ட்ட அழுகிறான், கதறான். அவன் மன்னித்து விட்டான். இவன்கிட்ட 100 ரூபா 100 தாலந்து கடன் பட்டிருப்பான். அவன் கழுத்தை போய் பிடிப்பான். காரணம் என்ன? நான் நீதிமான், நீ மோசக்காரன், நான் சரியாக இருக்கிறேனே. தன்னுடைய பிள்ளையை உணராதான். அவன் கண்ணில் இருந்தது பெரிய உத்தரம், இன்னொருத்தன் கண்ணில் இருந்து துரும்புது. அநேக வேளையில் அப்படித்தான் நம்ம பார்க்குறோம். பிறருடைய காரியங்கள் பெருசாக தெரியுது. பிரியமானவர்களே, நம்ம மனம் திரும்புவோம். தேவன் இந்த பகுதியில் நமக்கு வெளிச்சத்தை தருவாராக. நம்முடைய அவசியத்தை உணர்ந்து ஒவ்வொரு காரியத்திலையும் சின்ன சின்ன காரியம் எதுவாக இருந்தாலும் தேவ சமூகத்துக்கு போவோம். நம்முடைய கண்கள், நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்கள் எப்படி இருக்குது? நேரத்தையும் காலத்தையும் தேவனுக்கு எப்படி பயன்படுத்துகிறோம்? டிவிலையும் செல்ஃபோன்லேயும் எங்கள் நேரத்தை கொடுத்து காலத்தை கொடுத்து கெட்டு போகிறவர்களாய் இல்லை, மனம் திரும்புவோம். ஆண்டவரே, இந்த காலங்களை நேரங்களை நான் வீணடிக்கிறேன், என்னை மன்னியும், என்னை ரட்சியும். அவசியத்தை உணர்ந்து மனம் திரும்புவோம். தேவன் சந்தோஷப்படுவார். நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அநேக குடும்பங்களில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. காரணம், மனம் திரும்பாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால். விடுதலை இல்லாத விசுவாசிகள் இருக்கிறார்கள் சபையில். விடுதலை இல்லாமல் ஏதோ வந்தம் போனோம் இருக்கிறாங்க. ஆனால் குடும்பங்களில் சமாதானம், விடுதலை, சந்தோஷம், ஒரு அந்யோன்ய ஐக்கியம், சண்டைகள், சச்சரவு தான் சில குடும்பங்களில் காணப்படுது, கேள்விப்படுகிறோம். பிரியமானவர்களை, நான் படிக்கும்போது மீப்போமா அப்படின்னு ஒரு கணக்கு படித்தேன் 10th படிக்கையில். இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் நீ போவா அப்படின்னு தான் கணவன் மனைவி வீடுகளெலாம் இருக்குது. வாடா போடான்னு பேசுகிறது, மரியாதை இல்லாமல் நீ போகணும், நாயே பேயணும், பிள்ளை கஷ்டமாக இருக்குது. மனம் திரும்புவோம். அவசியத்தை உணர்ந்து மனம் திரும்புவோம். அப்பொழுது நம்ம குடும்பம் கட்டப்படும், நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். தேவன் நம்மோடு இருப்பார். தேவன் நம்முடைய கண்களை திறப்பாராக. ஆமே. தரோம். ஏதாவது பென்ஷன் பேரை வந்து பேசினாங்க. லூக்கா 10:15 சீசரில் போய் ரெண்டு பேராக போய் எல்லா ஏழை கொடுப்பது அதிகாரத்தை கொடுத்தாங்கன்னு சொல்லி பேசினாங்க. பரவாயில்ல. நான் எனக்கு ஆண்டவர் 3வது வாரத்தில் வந்து ஆசிரியர் பேரை வந்து 5 கல்லறை வந்து பிரசவம் பண்ணாங்க. பிரசவம் பண்ணும்போது அடிக்கடி மனம் திரும்பிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்ன அடிக்கடி மனம் திரும்புகிறப்படி சொல்கிறாங்களே, நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், சபைக்கு போகிறோம், எல்லாம் போடுறோம், உழைக்கிறோம், எல்லாமே செய்கிறோமே, ஆண்டவர் பிரியமாக தானே வாழ்கிறான். மனம் திரும்பணும்னே சொல்கிறாங்களே, என்னன்னு தெரியலையே அப்படின்னு நானாக யோசிச்சுக்கிட்டு நைட்லேயே படுத்துக்கிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போது எனக்கு ஆண்டவர் நேரம் பேசினது, நீ மனம் திரும்பிட்டு நீ சரியாக தெரியல, நீ அமராவதி பிறகு பேசுகிறது எனக்கே தான் பேசினார். நான் கூட ஊர்லேருந்து வரும்போது கூட வெளியே நின்று நானும் பிறதான் கூட சொன்னேன். பிறகு நான் கொஞ்சம் செய்தி எடுத்து பேசலாமான்னு கூட கேட்ப மாட்டேன், என்னத்துக்கு வேணாம் அப்படின்னு அசட்டே வந்துட்டேன். அப்போ மனந்து பற்றி பேசினாங்க இன்னைக்கு. அப்போ எனக்கு என்ன அந்த நேரத்தை வெளிப்படுச்சுன்னா, நீ மனம் திரும்பிட்டுன்னு சொல்கிறியே, இந்த வசனத்தை எடுத்து பாரு அப்படின்ட்டு மத்திய 7:21 என்னான்னு தெரியல, 21 தான் நினைக்கிறேன். மத்திய 7:21 அது வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இன்னும் வாசிங்க. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். போதும். அப்போ இந்த வார்த்தையை நான் ஃபுல்லாமே கடைப்பிடிச்சி வாழ்கிறோமே, இந்த வார்த்தை எப்படி நம்ம வாழ்கிறோமே அப்படிங்கிறது என்னுடைய இறுதியான நினைவு எல்லாம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. நீ பிறகு சொல்கிற மாதிரி அமராவதி சொன்ன மாதிரி நானும் இது நீதியாக நடக்கிறோம், நியாயமாக நடக்கிறோம், பயந்து வாழ்கிறோம், எல்லா விஷயத்தையும் கடைப்பிடிச்சி வாழ்கிறோமேங்கிறது என்னோட இறுதியாக இருந்துச்சு. ஆனால் இன்னொன்று என்ன இருந்துச்சுன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பேயில் ஓட்ட சாஸ்திரில் ஓட்ட எல்லா அற்புதம் அலையும் செய்யாப்பா,
பரராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு என் பரராஜ்யத்தை பற்றி நீ சித்தத்தோடு நடக்கிறியா, வாழ்றியா, நடக்கிறியா, சிந்திக்கிறியா அப்படிங்கிறத எனக்கு ஆண்டவர் வர்ணித்தினார். என்ன ஆண்டவரே அப்படின்னா, நீ யார் பேரும் மன்னிக்கிறியா, யாரையும் நேசிக்கிறியா, உன் இதயத்தில் கசப்பு இருக்கே, அது அந்த சத்தியத்தை உண்டது இல்லையா. ஆண்டவர் என்கிட்ட சொன்னது, என்ன பேசுனது, ஆண்டவரே ஆண்டவரே நீ மன்னிச்சிருங்க ஆண்டவரே. எனக்கு அப்படியே சந்தோஷமாக இருந்துச்சு. ஆண்டவரே எனக்கு நீ யாரையும் மன்னிக்கிறியாப்பா, உன்னோட இதயத்தில் கசப்பு இருக்கே, இதில் சேர்ந்தா தானே இந்த வசப்பை. நீ என்ன அற்புதம் அடையாளம் செய்கிற, நீ காணிக்க கொடுக்குற, அங்கே போகிற இங்கே போகிற, தர்மம் செய்கிற, எல்லா செய்கிற உண்டுதாப்பா, நான் என் நேசிக்கிறேன். நீ யாரையும் மன்னிக்க முடியுதா, நேசிக்க முடியுதாப்பா, உன் இதயத்தில் கசப்பு இருக்கே, அதை நீ தெரிய. அப்போ நீ இது இருந்தால் நீ பரவாயில்ல வர முடியாதே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்கிட்ட பேசுன மாதிரி தோணுச்சு. ஆத்தாடி ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் தெரியாமல் சத்தியத்தில் நான் விழுந்துட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அந்த நேரமே நான் ரொம்ப ஆண்டவர்கிட்ட இருந்து மதிச்சு, ஆண்டவர் இனிமேல் நான் சரியாக நடக்க உங்களுக்கு கீழ்ப்படிந்து வகலை எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட அப்போவே நான் எந்திரிச்சு மன்னிப்பு கேட்டேன். அந்த நேரத்தில் எனக்கு சமாதானம் கொடுத்தாரு. ஆனால் இப்போவும் நான் என்ன சில நேரத்தில் கசப்பு யார் மேலே இருந்துச்சு, ஆண்டவரே வேணாம் ஆண்டவரே, வேணாமே வேணாம், யாரும் மன்னிக்க சொல்ல மன்னிக்கிறேன், வேணாம் என்னை வேணாம், எதே எடுத்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே மன்னிக்கிறேன், உங்களோட வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும், அதான் எனக்கு அப்படிங்கிறது இன்றைக்கி திறமை. அந்த வார்த்தையை உச்சரிச்சு வரேன். கசப்பு இருக்கா ஆண்டவர், எல்லாரும் மேலே கசப்பு இருக்குது, கசப்பு எடுத்துங்க, என்னால் முடியலைன்னு சொல்லி தான் நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன், இன்றைக்கி நிலைமை பண்ணிட்டு வரேன். ஆனால் கசப்பு வருது, சின்ன இடத்துல வந்த சாத்தான் என்ன சோதனைக்கிறேன், என்ன பண்ணிடுறான், எதையாவது தூண்டிக்கிண்டு எதையாவது கசப்பை உருவாக்கிறேன், எதையாவது இது பண்ணிடுறான். ஆண்டவர் இது என்கிட்ட இருக்க ஆண்டவரை எடுத்து போட்டுக்கன்னா எடுத்து போட்டார். அப்போ ஆண்டவர் நம்ம சமாதானத்தை கொடுக்குறாரு, நிம்மதியாக கொடுக்குறாரு. அதை எப்படி ஆண்டவர் இருக்கின்ற எனக்காக நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணிக்கோங்க. ஓகே, தேவன் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். சகோதரர் மனம் திரும்புதலை பற்றி பேசினார்கள். அதை வெளியே உள்ளவர்களுக்கல்ல, நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லி நாம் இந்த சபையில் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு புதிய ஜீவனமான மார்க்கத்தினுடைய செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அதனாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று இல்லை. ஒவ்வொரு நாளும் நாம் மனம் திரும்புகிற ஒரு பாவியாக இருக்க வேண்டும். நான் பகல் பூரா செய்யக்கூடியது சகோதரர் சொன்னது போல் என்னுடைய சிந்தையிலே, என்னுடைய செயல்களில் எல்லாவற்றிலையும் நான் உண்மையிலவனாக இருக்கிறான் என்று சொல்லி நாம் இரவு நேரத்திலே நம்மளை சோதித்து பார்க்க வேண்டும். ஆமாண்டவரே, என்னுடைய இருதயம் மோசமானது, இருதயம் ஆண்டவரே பகைக்கிறது, எரிச்சல் அடைகிறது, முறுமுறுக்கிறது. சகோதரர் சொன்னதில் பண ஆசை உள்ளவனாக இருந்தோம் என்றால், தனக்கானவைகளை தேடுகிறோம் என்றால் நாம் மனம் திரும்பாதவர்களாக இருக்கிறோம். ஒருவன் கெட்டகுமாரன் வந்தான், அவன் எனக்கு எதுவுமே வேண்டாம், உன்னுடைய வார்த்தை வேண்டும் அப்படின்னு. அந்த உணவு தேவனுடைய உணவு. ஆமாண்டவரே, நான் இப்போ சபைக்கு போகிறேன், எனக்கு உங்களுடைய வார்த்தையை மட்டும்தாங்கள் என்று சொன்னான். ஆனால் மூத்த குமாரனோ சொந்தத்தை எல்லாத்தையுமே அவன் அபகரித்து நினைத்தான். அப்படி இல்லை. ஒரு தெய்வ மனிதன் இப்படி சொல்லுவார், தேவதூதர்கள்லாம் பரலோகத்திலிருந்து பாவத்தினாலே பரலோகத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டு இருக்க மனிதனாகிய நாம் பாவத்தோடு பரலோகம் போவது எப்படி? அருள் பிறகு சொன்னார். நம்ம மத்திய எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21. நாம் பாவத்தோடு பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. நாம் ஒவ்வொரு நாளும் நாம் மனம் திரும்ப வேண்டும். சகோதரர் சொன்னார் பரிசேயர்களை பற்றி. அவர்கள் ஒரு எழுத்தின்படி தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். கஷ்டம் என்ற உண்மையில்லை என்று சொல்லி அவர்கள் வாழ்ந்தார்கள். இவர்கள் முழுதலில் அறியப்பட்டவர்கள். இவர்கள் பரிசேயர் என்ற குழுவானது பரிசே என்று சொல்வதற்கு வேறுபட்டவை என்று பொருளாம். அவர்கள் வேறுபடுத்தி கொண்டார்கள், ஜனங்களை விட்டு வேறுபடுத்தி கொண்டார்கள். இவர்கள் 7 குழுக்களாக இருந்தார்கள். சீகம் என்ற பரிசேயர்கள், இடறி விழுகிற பரிசேயர்கள், இரத்தம் சிந்துகிற பரிசேயர்கள், கவசம் அணிகிற பரிசேயர்கள், விசாரப்படுகிற பரிசேயர்கள், அன்பு கூறுகிற பரிசேயர்கள் என்று 7 குழுக்களாக இவர்கள் பிரிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் அது எல்லாமே எழுத்தின்படி தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், லூக்கா எழுதின சுவிசேஷம், எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஆமாந்தவர்களே, நம்மளுடைய மனச்சாட்சியின் பிரகாரம் நம் வாழ்ந்தால் பரலோகத்துக்கு போக முடியாது. தேவ ஆவியானவர் சொன்னார், நான் மனச்சாட்சியின் பிரகாரம் நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்தின் பிரகாரம் மனச்சாட்சி பரலோகத்துக்கு கொண்டு போகாது. தேவ ஆவியானவர் தான் நம்ம பரலோகத்துக்கு கொண்டு. ஆண்டவரே, உம்முடைய ஆவி எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஒன்றுமில்லாத போது, உணவுக்கு கஷ்டப்படும் பொழுது, நம்மளுடைய வேலையில் நெருக்கும் பொழுது ஆண்டவரை பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு உணவளிக்கிறார்.
ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், ஆண்டவர் நம்மளை உயர்த்துகிறார், ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லுவோம். அப்படித்தான் நான் இப்போ யோசித்தேன். ஆண்டவரே உம்முடைய சார்பில் நான் இருந்து விட எனக்கு உதவிச்சியும் என்று சொல்லிட்டு. ஆமாம், நம்ம சபையில் இருந்த ஒரு மனிதர் தான். அங்கே பவுல் சொல்கிறார், பவுலோடு கூட இருந்த ஒரு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு மனிதர் இருந்தார். பிலேமெனுக்கின்ற புத்தகத்தில் 298வது பக்கம் 24வது வசனத்தை நம்ம வாசிப்போம். என் உடன் வேலையாட்களாகிய மார்க்குவும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார். இவர்களெல்லாம் சொல்லும் பொழுது தேமாவும் இவர்களுக்கு வாழ்த்துதல் சொன்னார். இதற்கு பின்புதான் இங்கே தீத்துவில் நம்ம வாசிக்கிறோம். 2வது அதிகாரம்  சொல்லப்பட்டிருக்கும். தீத்து என்ற புத்தகத்தில் தேமா இந்த பிரபஞ்சத்தின் மேலே ஆசை வைத்து என்னை விட்டு தூரப்போனான் என்று ஒரு வசனம் வரும். 2 தீமோத்தி ஓகே, ஆமாம், 10வது வசனம் வாசிப்போம். ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். பாருங்க, இந்த தேமா பிரபஞ்சத்தின் மேல், இந்த உலகத்தின் மேல் ஆசை வைத்து என்ன செய்து கேட்டான், அவன் போய்விட்டானா. அதான் சகோதரர்களுக்கு கேட்டேன், இதுக்கு முன்னாடியே எழுதப்பட்ட இதுக்கு பின்னாடி தான் எழுதப்பட்ட புத்தகம் தீமோத்தி. அதனால் இந்த உலகத்தை விட்டு அவன் என்ன இந்த தேவனை விட்டே அவன் முழுசுமாய் அவன் போய்விட்டான் என்று சொல்லுகிறார்கள். ஆமாம், வந்தவர்களே, தேவனை தேடுவோம், நம்ம உணர்வடைவோம். நம்மளுடைய இருதயங்களை மறுபடியும் கல்லான இருதயமாய் மாற்றாதபடிக்கு ஆண்டவரே எனக்கு ஒரு நொறுங்குண்டே இருத்தி தாரும். உம்முடைய வார்த்தையை கேட்குற ஆண்டவரே, இந்த விதை ஒரு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட ஒரு விதையாக இருக்கட்டும், அது 100 மடங்கு பலன் கொடுக்கத்தக்கதாய் ஆண்டவரே அதை 100 மடங்கு பலன் கொடுக்க வேண்டும், அல்லது 60 மடங்கு 30 மடங்கு ஆண்டவர் புறம்பே தள்ளுவதில்லை. 30 மடங்கு கூட நான் பலன் கொடுக்க எனக்கு உதவிச்சிங்க ஆண்டவரே, நான் பலன் கொடுக்க எனக்கு உதவிச்சியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்போம். தேவன் கொடுத்த வார்த்தைக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் தாமே இந்த நாளில் நம் மனம் திரும்புதலை பற்றி நிறையா பேசியிருக்கிறார். நான் குணப்படும்படி தான் எனக்கு தேவன் இந்த வார்த்தையை பேசியிருக்கிறார். வரக்கூடிய நாட்களை குணப்பட்டு விட எனக்கு தேவன் உதவிச்சுவார் என்று சொல்லி என்னுடைய நம்பிக்கையை அறிக்கை அடிக்கிறேன். ஆமென். சபையில் தேவன் பேசிய நல்ல வார்த்தைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் என்னை நிதானித்து பார்க்கும் பொழுது அநேக காரியங்களில் நான் எந்த குரூப்பில் போய் சேர்றேன்னா அந்த மெஜாரிட்டி குரூப்பில் தான் போய் சேர்றவனாக இருக்கிறேன். மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களில் ஒருத்தனாக தான் நான் போனதாக தான் நான் உணர்கிறேன். என்னுடைய நம்பிக்கை அறிக்கையிடும்படியாக தான் நான் இந்த இடத்துல நிற்கிறேன். ஏன்னா எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, எந்த காரியத்திலேயாவது நான் செஞ்சது கரெக்டு அப்படின்னு நான் நியாயப்படுத்தினேன்னா நான் என்ன பண்ணுறேன்னா என்னை நான் நீதிமான் ஆக்கிறேன். அது வீட்டிலேயோ வெளியிலையோ வேறு எங்கேயோ நான் செஞ்சது சரி அப்படின்னு நான் நியாயப்படுத்த முற்படும் போதே நான் என்ன பண்ணிடுறேன்னா அந்த 99 பேரோட குரூப்பில் தான் நான் போய் சேர்றவனாக இருக்கிறேன். சங்கீதங்கள் புஸ்தகத்தில் தேவன் பிரியா ஒரு வார்த்தை இருக்குது. சங்கீதங்கள் புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம், தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? சிற்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். நம்ம சபையில் கேட்குறோம், வார்த்தையை கேட்ட உடனே அப்படியே அந்த சோடா பாட்டில் திறக்கையில் கேஸ் புஷ்ஷுன்னு வெளியில் வர்ற மாதிரி எடுத்த உடனே நமக்கு என்ன வருது, ஒரு மனம் திரும்புதல் வர்ற மாதிரி ஒரு பாவனை வருது. ஆனால் பின்னாட்களில் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்கள்லையும் நான் அதை பயன்படுத்தலை அப்படின்னா நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா வார்த்தையை பின்னாக எரிந்து போடுகிற ஒரு மனுஷனாக தான் இருக்கிறேன். யோபு 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இப்படி ஒரு வசனம் இருக்குது, மனுஷருடைய மாயத்தை அவர் அறிவார், அக்கிரமத்தை அவர் கண்டும் அதை கவனியாதிருப்பாரோ. அதனால் நான் பண்ணுறது என்னது, இங்கே ஒன்று பேசிட்டு வீட்டில் போய் நான் ஒன்று செஞ்சேன்னா நான் என்ன பண்ணுறேன்னா மாயம்தான் பண்ணுறேன். என்னுடைய மாயத்தை அவர் கவனியாது இருப்பாரோன்னா அவர் நிச்சயமாய் கவனிப்பார், அவர் நியாயத்தில் கொண்டு வருவார். அந்த பயம் எனக்கு வேணும். சமீப நாட்களில் நான் வேதத்தை வாசித்துட்டு இருக்கையில் ஒரு ராஜாவை குறித்து வாசித்தேன். இதுக்கு முன்னாடி அதை வாசித்திருக்கேன்னா வாசிக்காது தெரியல. அது யாருன்னு சொன்னால் உசியா ராஜா.
அந்த உசியா ராஜாவை நம்ம 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரத்தில் உசியா ராஜாவை குறித்து பார்க்குறோம். அந்த உசியா ராஜா தன்னுடைய 16வது வயதில் என்ன பண்ணுறாருன்னா ராஜாவாகிறார். ஒரே ஒரு நிமிஷம் அந்த வார்த்தையில் நான் காமிக்கிறேன். 2 நாளாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனம். உசியா ராஜாவாகிற போது 16 வயதாக இருந்து 16 வயதாக இருந்து 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எத்தனை வருஷம் அரசாண்டிருக்காரு அவர்? 52 வருஷம். எனக்கு தெரிஞ்சு சரியா தவறான்னு தெரியல, அவர் இஸ்ரவேலில் அதிக ஆண்டுகள் அரசாண்டவர். ஈவன் தாவீதை குறித்து நம்ம என்ன கேள்விப்படுறோம்னா, தாவீது ராஜா 40 வருஷம் அரசாண்டாருன்னு பார்க்குறோம். ஆனால் இந்த உசியா ராஜா எவ்வளோ வருஷம் அரசாண்டிருக்காருன்னா 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டார். அவரை குறித்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கையில் அந்த 26ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அவரை குறித்து அநேக காரியங்கள் நல்லா தான் இருக்குது. அவருடைய நாட்களில் என்ன பண்ணியிருக்காரு, தேவன் அவருக்கு துணை நிற்கிறார். 7வது வசனத்தில் 26:7 5ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா, அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அவருக்கு எல்லாமே ஜெயமாக தான் இருந்துச்சு. ஆனால் இதில் என்ன அப்படின்னா, நம்ம நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். அந்த மேட்டிமையான கண் என்னென்னா அருவருக்கத்தக்கது. எனக்கு இருதயத்தில் ஒரு மேட்டிமை சிந்தை வந்துருச்சுன்னு வைங்களேன், அப்போ நான் தேவனுடைய பார்வையில் அருவருக்கப்படத்தக்கவனாக மாறிடுவேன். அதை நம்ம அநேக வேலைகளில் நம்ம உயர்த்தப்படும் போது அதை என்ன பண்ணுறது இல்லைன்னா, நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம அந்த பரிசேயன் ஜெபம் பண்ண மாதிரி இவன் மாதிரி இல்லைன்னு சொல்லி நம்ம மற்றவர்களை குற்றம் சாட்ட ஆரம்பிக்கிறோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த உசியா ராஜா என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய கடைசி நாட்களில் அதுவரை நன்றாக வாழ்ந்த மனுஷன் 52 வருஷம் 16 + 52னா நீங்கள் பண்ணிக்கங்களா, 58 68 வயசு நல்லா இருந்த மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா, அவன் மேட்டிமை அடைஞ்சு கடைசியாக என்ன பண்ணுறாருன்னா 16ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பலிபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். அவன் செஞ்சது தான். நானே இப்போ ஏன்னா லேவியர் செய்ய வேண்டிய ஊழியம் தான் என்னது, ஆசாரிய ஊழியம். அந்த வேலையை போய் இவர் செய்வார். அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கையிலே பிற்பாடு நீங்கள் வாசித்தீங்கன்னா, அவருடைய நெற்றியில் குஷ்டம் உண்டாகி அவன் மரண நாள் மட்டும் என்ன பண்ணான்னா குஷ்டரோகியாக இருந்து மரித்து போனான். அப்போ என்னது, ஆரம்பம் அவனுக்கு நல்லதாக இருந்துச்சு. 16 வயசில் ஆரம்பித்து 52 வருஷம் அரசாண்டு அவனுடைய முடிவு என்ன ஆயிடுச்சுன்னா துக்கமாக முடிஞ்சிருச்சு. அவன் ஒரு குஷ்டரோகியாக மரித்து போனான். இன்னொன்று நம்ம பார்த்தோம்னா, இன்னொரு ராஜா பிரதர் நமக்கு புதிய ஏற்பாட்டிலேருந்து லூக்காவிலேருந்து அநேக உதாரணங்களை காமிச்சாங்க மனம் திரும்பும்படியே. நம்ம தாவீதை குறித்து நாம் அறிவோம். தாவீது நம்ம சங்கீத புஸ்தகங்கள் 51ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா, அவன் என்ன சொல்கிறான், தாவீது என்ன பண்ணுறான், தாவீது 40 வருஷம் அரசாண்ட ஒரு மனுஷன். தாவீது என்ன சொல்கிறான், என் மீறுதலில் நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. இந்த சிந்தை தான் எனக்கு வேணும். என்னுடைய மீறுதல் எப்போல்லாம் நான் போய் என்னுடைய காரியத்தை நியாயப்படுத்துகிறனோ, ஆண்டவரே அந்த நியாயப்படுத்தின காரியம் அந்த மீறுதல் எனக்கு முன்பாக இருக்குது மாதிரி நான் வாழ்ந்துட்டேன்னா என்ன பண்ணிடுவேன்னா, நான் என்ன பண்ணிடுவேன்னா நிச்சயமாக என்ன பண்ணுவேன், ஆக்கினைக்கு தப்பி நான் என்ன பண்ணுவேன், தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு பிரயோஜனமான மனுஷனாக மாறிட முடியும். எப்படி தாவீது அவன் விபச்சாரத்தில் விழுந்து போனாலும் அந்த மீறுதல் எப்பொழுதுமே எனக்கு முன்பாக இருக்கிறது. ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர், என்னுடைய இதயத்தில் இருக்கிற அக்கிரம சிந்தையை நீர் அறிந்திருக்கிறீர், நான் மனம் திரும்புகிறேன் போனால் அதை நம்ம ஜாக் அடிக்கடி முன்னாடி சொல்லுவாங்க. அந்த மனம் திரும்புதல் ஒரு ஆனியன் வெங்காயத்தை தோலை உரிக்கிற மாதிரி. இன்றைக்கி இதை உரிச்சிட்டோம் அப்படின்னா இன்னொன்று வெளியில் வருது, அதை உரிக்கணும். ஆனால் எப்படி நான் உரிக்கிறேனா அப்படின்னு பார்த்தா, தேவனுடைய சமூகத்தில் நின்று சொல்கிறேன், நான் அதிக குறைவுள்ளவனாக இருக்கிறேன். அநேக காரியங்களில் பேசையில் கூட என்னை நியாயப்படுத்துகிறவனாக இருக்கிறேன். தேவன் தாமே வருகிற நாட்களில் அப்படியா நான் நியாயப்படுத்தாமல் தேவன் என்ன பண்ணுறார், இயேசு கிறிஸ்து எப்படியா இருந்தார், அவர் அடிக்கப்படும் பொழுது கூட வாய் திறவாமல் இருந்தார். அவர் அநேக நேரங்களில் பேசாமல் இருந்தார். தேவன் தாமே பேசாமல் இருக்கிற கிருபை எனக்கு தருவார் என்று என்னுடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறேன். ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. நானும் மனம் திரும்புகிற பாவியாக தான் இருக்கேன். வேதம் தெளிவாய் சொல்கிறது. அதாவது யோனா போய் ஒரு நகரத்தை நினிவே போய் மனம் திரும்புகிறான். தோமா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆண்டவர் விரலில் கையை விட்டு பார்த்தா தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு அவன் சொன்னதையும் கேட்டு ஆண்டவர் திரும்ப அவன் முன் தோன்றாரு. இதோ என்
காயங்களில் கையை இடு அப்படின்னு அவன் சொல்லும்போது என் ஆண்டவனே என் தேவனே அப்படின்னு மனம் மாறுறாரு. சக்கேயு வந்து இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படின்னு பார்க்குறதுக்காக ஒரு காட்டு அத்தி மரத்து மேலே ஏறி இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டான். அவன்கிட்ட இன்று உன் வீட்டில் தங்குறேன் அப்படின்னு இயேசு சொன்னார். ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சு அவர் 2 ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறார். நம்ம அவன் நாளத்தினையா திரும்ப தர யாரெல்லாம் ஏமாத்தினானோ இன்று வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொல்கிறார். அதனால் மனம் திரும்பாத 99 ஆட்டை காட்டிலும் மனம் திரும்புகிற ஒரு ஆடு பிரியமான ஆடாக தேவனுக்கு மாறுது. அதனால் நான் பாவியாக தான் இருக்கேன், என்னையும் தேவன் திருத்துவார் நம்புகிறேன். ஆமென். ஆண்டவர் சபையிலே நல்ல வார்த்தைகளை பேசியிருக்கிறார். மனம் திரும்பினவர்களுக்கும் பேசியிருக்கிறார், மனம் திரும்பாதவர்களுக்கும் பேசியிருக்கிறார். ரொம்ப பிரதர் எடுத்த அந்த 15ஆம் அதிகாரத்தில் 100 ஆடுகள் தேவன் நம்ம எல்லாருமே என்ன செஞ்சோம் அப்படின்னா இந்த ஆடுகளைப் போல தான் இருந்தோம். காணாமற் போன ஆடுகள், காணாமற் போன ஆடாக தான் இருந்தோம். தேவன் என்ன செய்தார்னா தேடி வந்தார், என்னை மீட்டெடுத்தார். நான் ஒன்றும் அவரை போய் என்ன செய்யலை, தேடலை. நான் எங்கேயோ என்ன செஞ்சிட்டேன், வழி தவறி என்னுடைய பாவத்திலே நான் மாய்ந்து போயிருந்தேன். ஆனால் தேவன் என்ன செய்தார்னா என்னை தேடி வந்தார். தொலைந்து போன, காணாமல் போன என்னை தேடி வந்தார். இது போல தான் இங்கே இருக்கிறதான வாலிப தம்பிமார்கள் தங்கச்சிமார்களை ஆண்டவர் பார்க்கிறார். பிரதர் பாரத்தோடு கூட பகிர்ந்து கொண்டார். உங்களை அதுபோல தான் பார்க்குறார். நீங்கள் தொலைஞ்சு போயிட்டீங்க, நீங்கள் எப்படி ஆயிலும் என்ன செய்யணும்னா மனம் திரும்ப வேண்டும் அப்படின்ற ஒரு வாஞ்சையோடு கூட ஆண்டவர் என்ன செய்கிறார்னா வாலிப தம்பிமார்களை, நான் குறிப்பாக சொல்கிறேன், வாலிப தம்பிமார்களை தங்கச்சிமார்களை பார்க்கிறார். நாங்கள் எல்லாம் உங்களை பார்க்கும் பொழுது நாங்கள் அதாவது அப்படியே ஒரு அங்கலாய்ப்போடு தான் பார்க்கிறோமே ஒழிய உங்களை என்ன செய்யலை அப்படின்னா, என்ன இவர் மனம் திரும்ப மாட்டுறாரு, அவர் மனம் திரும்ப மாட்டுறாரு, அல்லது அந்த தங்கச்சி ஏன் ஒப்பு கொடுக்கலை அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பார்க்கல. ஏன்னா நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களை விட இந்த நாட்கள் கொடூரமான நாட்கள். நான் உண்மையே சொல்லுவேன், கொடூரமான நாட்கள். ரொம்ப அப்படியே பாவத்தினால் நிறைந்த ஒரு உலகமாக மாறிடுச்சு. நாங்கள் ஒரு தடவை நான் வந்து வாலிப நாட்களில் இருந்தப்போ 17 வயதில் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு எப்போதும் சொல்லுவேன். அதை நான் சந்தோஷமாக சொல்கிறேன். சிறு வயதிலேயே ரட்சிக்கப்படுவது நல்லது. நான் ஒரு பாவத்தை செய்யணும் அப்படின்னா அது ஒருவேளை புக்காக இருக்கட்டும், புக்கு அதாவது ஏதாவது ஒரு கெட்ட புக்கு அப்படின்னா அந்த புக்கை நான் வாங்கணும். அதுக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. வாங்கணும், வாங்கி என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் அதை படிக்கணும். அப்படி தான் என்ன செய்ய முடியும்னா பாவம் செய்ய முடியும். அல்லது ஒரு சினிமாவுக்கு போகணும் அப்படின்னா நான் வீட்டில் காசு வாங்கணும், அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் தேட்டருக்கு போகணும். நான் ஒரு சினிமாவை பார்க்க அவ்வளவு கஷ்டம்தான் அதெல்லாம். ஒரு பாவத்தை செய்கிறதுக்கு சொல்கிறேன். ஆனால் இந்த நாட்களில் அப்படி இல்லை. இந்த நாட்களில் அப்படியே பாவம் ஆண்டவர் சொன்னார், வாசற்படியில் என்ன செய்து படுத்து கிடக்கிறது அப்படின்றது போல் அப்படியே ரொம்ப அருகாமையில் இருக்கிறது. யாரும் அம்மா அப்பா ஒன்று காசும் வேணாம், ஒன்றும் வேணாம், அல்லது எதுவும் வேணாம், இந்த ஒரு செல்லு மட்டும் இருந்தாலே என்னதுன்னா அநேக பாவங்களை என்ன செஞ்சிடலாம்னா செஞ்சிடலாம். அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னா உங்களை நினைத்து அங்கலாய்க்கிறோம்.
என்னுடைய தம்பிமார்கள், என்னுடைய தங்கச்சிமார்கள், ஆண்டவரே இந்த நிலைமையில் இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறாங்களே, அவங்கள நீங்கள் ரட்சிங்க. அப்படி தான் நாங்கள் என்ன செய்கிறோம்னா அங்கலாய்க்கிறோம், பரிதாபப்படுகிறோம், இரக்கப்படுகிறோம். நீங்கள் தைரியமாக என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளலாம். தைரியமாய், ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன், முழு இருதயமாய் மனம் திரும்புகிறேன், நான் ஞானஸ்தானத்திற்கு ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்தால், நாங்கள் என்ன செய்கிறோம்னா உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறோம். நான் திரும்பவுமாக சொல்கிறேன், ஞானஸ்தானம் எடுக்கக்கூடிய வாலிப தம்பிமார்கள், தங்கச்சிமார்கள் நிறைய பேர் பயப்படுறாங்க. இந்த சபையில் இல்லை, இன்னொரு சபையில் நான் ஒரு வாலிபனை சந்தித்தேன். அந்த வாலிப தம்பி என்ன சொன்னார் அப்படின்னா, ஏன்பா நீங்கள் நல்லா சர்ச்சுக்கு தொடர்ந்து வர்றீங்களே, நான் கேள்விப்படுறேன், நீங்கள் தொடர்ந்து வர்றீங்கன்னு சொல்லி கேள்விப்படுறேன், தொடர்ந்து நடக்கிற ஞாயிற்றுக்கிழமை வந்துடுறீங்க, இடைப்பட்ட கூட்டத்துக்கு வர்றீங்க, இடைப்பட்ட நாட்கள் நடைபெறுகிற கூட்டத்துக்கு வர்றீங்க, ஏன் நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாது அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அந்த தம்பி சொன்னாப்புல, எனக்கு பயமாக இருக்குது, நான் எவ்வளோ பாவத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் திரும்பியும் ஞானஸ்தானம் எடுத்து விழுந்துருவனோ அப்படின்னு நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதற்காக தான் நான் சொல்கிறேன், உங்களை குறித்து நாங்கள் என்ன செய்கிறோம்னா இரக்கப்படுகிறோம், உங்களை குறித்து கரிசனையாக இருக்கிறோம். உங்களை குற்றப்படுத்துவதற்கு அல்ல, உங்களை தூக்கி விடுவதற்கு நாங்கள் என்ன செய்கிறோம்னா, தோள் கொடுப்பதற்கு, தூக்கி விடுவதற்கு நாங்கள் என்ன செய்கிறோம்னா ரெடியாக இருக்கிறோம். நீங்கள் தைரியமாக என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால், ஆண்டவருடைய சித்தம் செய்ய உங்களை ஒப்பு கொடுங்க. பிரதர் சொன்னது போல் அதை நான் தள்ளி போட்டுக்கொண்டே போனால், நான் ஒருவேளை அந்த வலது பக்கம் இடது பக்கம் இருக்கக்கூடிய கள்ளனை குறித்து, திருடனை குறித்து பிரதர் சொன்னாங்க. ஒரு திருடனுக்கு என்ன செய்யலை, சான்ஸே என்ன இல்லை, கிடைக்காம போயிடுச்சு. அப்படி தானே? 2 திருடர்களும் பக்கத்தில் தான் இருந்தாங்க, இயேசு பக்கத்தில் தானே இருந்தாங்க, ஆனால் ஒரு திருடன் தான் என்ன செஞ்சான், பரலோகத்துக்கு போனான். ஒரு திருடனுக்கு என்ன கிடையாதுன்னா அந்த சான்ஸ் கிடைக்காம போயிடுச்சு. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, ஆண்டவரே நான் இன்றே இரட்சணிய நாள், இன்றே அனுக்கிரக நாள் அப்படின்னு சொல்லி பைபிளில் எழுதியிருக்கு. நாளைக்கு அப்படின்றது இல்லவே இல்லை, நம்மளுடைய கையில் இல்லவே இல்லை. அதனால் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், ஒருவேளை அவங்க பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது சிறு தம்பிமார்கள் தங்கச்சிமார்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் தைரியமாக என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னால், உங்களை ஒப்பு கொடுங்க, மனம் திரும்புங்க. ஆண்டவரே அந்த பாவம் எனக்கு வேண்டாம், பாவத்தை செஞ்சு 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 அதில் என்ன சந்தோஷமாக இருக்குது, அனித்தியமான சந்தோஷம் இருக்குன்றது உண்மை. ஆனால் செஞ்ச பிறகு ஏண்டா செஞ்சோம் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை நான் இன்னும் 4 தடவை செய்வேன் நீங்கள் நினைக்கல, நான் அப்படி நினைக்கல, அப்படி நீங்கள் நினைப்பீங்கன்றதை நான் நினைக்கல. ஆனால் ஐயோ ஏன் செஞ்சிட்டோமே, இந்த பாவத்தில் ஏன் நான் விழுந்துட்டேன், இந்த பாவத்தில் போய் நான் சிக்கிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலை தான் படுறீங்க. அது பாவம், அது கொல்லும். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆண்டவரே நான் என்ன செய்கிறேன்னா ஒப்பு கொடுக்கிறேன். ஒருவேளை 17 வயதில் நான் இல்லை, இன்னும் 17 வயசு நான் ஆகுது, என்கிட்ட சொன்னாங்க 17 வயசு தான் தம்பி ஆகுது, 18 வயசு ஆகட்டும், இல்லை இன்னும் 1 வருஷம் போகட்டும், 2 வருஷம் போகட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ, நான் இல்லை நான் மனம் திரும்பி இருக்கிறேன், எனக்கு நீங்கள் ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஒருவேளை அன்னைக்கு நான் அடுத்த வருஷம் தள்ளி போட்டிருந்தா, நான் இன்றைக்கு நின்றிருக்கவே மாட்டேன், நிற்க முடியாது. ஒருவேளை அந்த ரட்சிப்பை நான் இழந்து போயிருந்திருப்பேன். பிரியமான தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள், உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம். நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னால், நீங்களாக போய் நான்
இதை எத்தனையோ தடவை சொல்கிறேன், 2வது தடவையோ 3வது தடவையோ நான் சொல்கிறேன். நீங்களாக போய் எனக்கு மூப்பர்களிடத்தில் போய் எனக்கு நீங்கள் ஞானஸ்தானம் கொடுங்க, நான் ஆண்டவருக்குன்னு வாழ்வேன், நான் மனம் திரும்பி இருக்கிறேன், எனக்கிட்ட பயம் இருக்கிறது உண்மைதான், ஆனால் ஆண்டவருக்குன்னு வாழக்கூடிய அந்த இருதயம் இருக்குது, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் பிரதர்ஸ் உதவி செய்ய மாட்டாங்களா? கண்டிப்பாக உதவி செய்வாங்க. கண்டிப்பாக உதவி செய்வோம். இங்கே இருக்கிற எல்லாருமே நாங்கள் உதவி செய்வோம். அதனால் நீங்கள் தைரியம் உள்ளவர்களாக என்ன செய்யட்டும்னா ஒப்பு கொடுங்கள் உங்களை. இந்த இடத்துல பிரதர் 19ஆம் அதிகாரம் சகையுவை குறித்து ஒரு வசனம், அந்த இடத்துல பாருங்கள், 19வது அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த இடத்தில் இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். எப்படி கேட்குறாரு பார்த்தீங்களா? ஆண்டவர் நம்மள்கிட்ட பேசுகிறாரா இல்லையா? நான் சொல்லுகிறேன், அந்த 17 வயசில் பேசினவர் இன்றைக்கும் அப்படியே பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். அதில் எந்த சந்தேகமே கிடையாது. உங்கள்கிட்ட பேசுகிறாரு, நான் உன்னுடைய வீட்டில் வந்து என்ன செய்யணும், உன்னோடு கூட தங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். எவ்வளவு ஆர்வத்தோடு சொல்கிறார் பாருங்களேன் இயேசு. நம்மள்கிட்ட பேசலையா? தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் தயவுசெய்து கவனிங்களேன், இந்த வசனத்தை பாருங்கள். அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு அல்லது அவளை கண்டு, சகைவே, உங்களுடைய பேரை போட்டுக்கோங்க, உங்களுடைய பேரை போட்டு பாருங்கள், நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் என்ன செய்யணும், தங்க வேண்டும். கேட்கிறார் ஆண்டவர். எவ்வளோ வாஞ்சையோடு கேட்கிறார் பாருங்களேன். அவர் கேட்கிறார். இன்றைக்கும் அவருடைய வார்த்தைகள் அப்படிதான் இருக்கு. நான் உன் கூட தங்கணும்பா, நீ என்னுடைய பிள்ளையாய் மாறணும், நீ ரட்சிக்கப்படணும், இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லி சொன்னார். பாருங்களேன், நாளைக்கு அப்படின்னு சொல்லவே இல்லை. அவன் படுபாவி, ஆனால் பார்த்தீங்கன்னா ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். ஆண்டவரே, எனக்கு அந்த ரட்சிப்பு வேண்டும் ஆண்டவரே, நீங்கள் தங்கணும்னு சொல்லி கேட்குறீங்களே, நானும் தள்ளி விடுகிறேனே, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அந்த இடத்துல அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். பாருங்க, இப்படி நம்ம செய்யக்கூடாதா? இப்படி செய்யக்கூடாதா? தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் கொஞ்சம் யோசிங்களேன். நான் சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போகக்கூடாதா? இன்றைக்கு நான் வெளியே போகும் பொழுது இயேசுவையும் கூட்டிக் கொண்டு போக முடியாதா? முடியும், கண்டிப்பாக முடியும். இந்த இடத்துல ரிசீவ்டு ஹிம் ஜாய்ஃபுல்லி அப்படின்றது, அவரை ஏற்றுக்கொண்டான். சந்தோஷத்தை கூட அழைத்து கொண்டு இருக்குல்ல, ரிசீவ்டு ஹிம் ஜாய்ஃபுல்லி, அப்படியே சந்தோஷத்தோடு அவரை ஏற்றுக்கொண்டான். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும், உம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் கேட்கிறார், தட்டிக்கிட்டே தான் இருக்கிறார். இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறார். அந்த சத்தம் கேட்கிறது. கேட்கலன்னு யாருமே சொல்ல முடியாது, கேட்கிறது. ஆண்டவரே, நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்வார்னா உங்களுக்கு உதவி செய்வார், கண்டிப்பாக உதவி செய்வார். அந்த 18வது அதிகாரத்தில் பிரதர் சொன்னாங்க, நல்ல ஒரு வசனம். அந்த இடத்துல 18-13 வாசிக்கிறேன். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். நம்ம இதை சொல்ல முடியாதா? நம்ம இருக்கிற ஒவ்வொருவருமே சொல்ல முடியும். மனம் திரும்பாதவர்கள் சொல்ல முடியும். மனம் திரும்பினவர்கள், ஆண்டவரே, நான் மனம் திரும்ப அவசியமில்லாத நீதிமானாக இருக்க விரும்பவில்லை ஆண்டவரே, நான் மனம் திரும்புகிறேன், நான் பாவி, என்னை மன்னிங்க, உங்களுடைய இரத்தத்தினால கழுவுங்க, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டோமானால் ஆண்டவர் கண்டிப்பாக என்ன செய்வார்னா உதவி செய்கிற தெய்வமாக இருக்கிறார். கண்டிப்பாக ரட்சிப்பை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அவர் எப்படி, ஆண்டவரே, பாவியாகி என் மீது
கிருபையாயிரும், நான் பாவி அப்படின்னு சொல்கிறார் பாருங்களேன். இங்கிலீஷில் நல்ல ஒரு டிரான்ஸ்லேஷன், ஐ ஹேவ் டன் மெனி பேட் திங்ஸ் அப்படின்னு இருக்கு. ரொம்ப மோசமான காரியங்களை செய்தவன் நான், அநேக காரியங்களை நான் செய்திருக்கிறேன். பேட் திங்ஸ், அநேக காரியங்களை நான் என்ன செய்திருக்கிறேன், கெட்ட காரியங்களை செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறது. இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் ஃபார் ஐ எம் நத்திங் பட் த மோஸ்ட் மிசரபுள் ஆஃப் ஆல் சின்னர்ஸ், நான் பாவிகளிலே பரிதபிக்கப்பட்டதான பரிதாபமான ஒரு பாவி, மிசரபுள், பரிதாபமான ஒரு பாவி, என் மீது இறங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான். நம்ம ஒவ்வொருவரும் அப்படி கேட்க வேண்டும், கண்டிப்பாக கேட்க வேண்டும். ஒவ்வொருவரும் இங்கே இருக்கிற யாருமே, நானும் என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன், ஆண்டவரே நான் மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்பின நான் மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்பாதவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு பாரத்தோடு கூட பிரதர் பேசின காரியங்கள் இதுதான். ஆண்டவரே நீங்கள் எனக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க. நான் கடைசியில் ஒரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன் உற்சாகப்படுத்துவதற்காக. தானியேல் தீர்க்கதரிசன ஆகமம் 1ஆம் அதிகாரம். அதாவது ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம செய்ய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்னா ஒரு முடிவு எடுக்க வேண்டும். முடிவு, ஒரு தீர்மானம். பாருங்கள், இந்த இடத்துல 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ரிக்வெஸ்ட் அப்படின்னு இங்கிலீஷில் இருக்கு. வேண்டிக் கொண்டான், பணிவாய் கேட்டுக்கொண்டான். இது மாதிரி என்னை செய்யுங்க, வேணாம், நான் தீட்டுப்படுது, நான் அந்த ராஜாவின் இந்த உலகத்தினால என்ன செய்ய வேணாம், தீட்டுப்பட வேண்டாம். நம்ம அப்படி தானே எடுத்துக்கணும். இந்த உலகத்தினால, இந்த உலக காரியங்கள்னால ஆண்டவரே நான் தீட்டுப்பட வேண்டாம், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு அவர் கேட்டார். அதற்கு என்ன செய்தார்னா அவர் தீர்மானம் பண்ணினார். இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்னா ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும்.